இங்க இருக்கா? அப்பா என்னங்க இன்னைக்கு பேப்பர். பார்த்து பத்திரமா இருமா. சரிப்பா. தப்பிச்சேன். நல்ல வேளை அப்பா பார்க்கல. ஆனா இந்த விஷயத்தை நான் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஜானு மகேஷோட ஜாதகத்தை எங்க ஜோசியர் கிட்ட நான் காமிச்சேன். எங்க ஜோசியர் அடுத்த மாசம் 2 தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டியா? ஏய், எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, தேங்க்யூ மேம். எங்க போற? உனக்கு கொஞ்சமாவது வெக்கங்கிறது இருக்கா? கீழே உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடானா இங்க? விடு மகேஷ். நல்லா யோசிச்சுக்கோ. உன் கைய நல்லா யோசிச்சு பார்த்து தான் பிடிச்சிருக்கேன். விட்டுட சொல்றியா? இந்த வேலைக்காரி என்ன பண்றது? சங்கீதா, சொல்லுங்கக்கா. வேலைக்காரி துணியை துவைச்சிட்டு போயிட்டா. ஆனா காய போடல. நீ கொஞ்சம் மேல கொண்டு போய் காய போடுறியா? அக்கா, நான் சாப்பாடு வெளியே சீக்கிரம் முடிச்சாகணுமே. நீங்களே போய் காய வச்சிடுங்க. அட கடவுளே, இந்த சின்ன வேலைக்கு இப்ப இவ்ளோ பெரிய சாக்கு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அவ்வளவு பெரிய வேலையா என்ன? நானே காய வச்சுக்கிறேன். என் கைய விடு மகேஷ். ப்ளீஸ் என் கைய விடு. என் மேல இவ்ளோ கோவமா? வைஷு, எனக்கு கூட தான் கோவம் வருது. எனக்கு கூட இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்ல. அது உனக்கு தான் தெரியணும் மகேஷ். நான் சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லனா என்ன, இதெல்லாம் உனக்கே ஆக போகுது. உன் கல்யாணம் தான் ஜானோட நடக்க போகுது இல்ல? நீ போ, சந்தோஷமா இரு, ஆடு பாடு, என்ன போக விடு. ஓ ரியலி? நான் ஆடணுமா? ஓகே, அப்போ சரி. உனக்கு என்ன டான்ஸ் பிடிக்கும் சொன்னா நான் அதே மாதிரி டான்ஸ் பண்றேன். மச்சினம் பொண்டாட்டியா இருந்துகிட்டு என்னையே அதிகாரம் பண்றா. போய் இவ்ளோ வெயிட் என்ன தூக்க வச்சுட்டாலே. எல்லாம் என் நேரம். அட வைஷு, இங்க இருக்கியா? கொஞ்சம் இங்க வாயே. துணியை காய வைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அம்மா, நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? மகேஷ், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, அது வந்து காத்து நல்லா அடிச்சிட்டு இருந்தது, அதான் மேல வந்து நிக்கலான்னு வந்தேன். 2-3 துணி என்கிட்டயே கொடுங்க, நானும் காய போடுறேன். இல்ல வேண்டாம், இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை இல்ல. உனக்குதான் பொண்டாட்டி வரப்போறல, இந்த வேலையெல்லாம் அவ செஞ்சுப்பா. அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். நீ சொல்ற சரிதான், அவ செஞ்சுட்டு தானே இருக்கா. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க துணியை கொடுங்க, நான் காய போடுறேன். ஓகே, நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். என்ன டான்ஸ் பிடிக்கும்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ அம்மா. சீதா ஆண்டி, மகேஷோட கல்யாணத்தை நெக்ஸ்ட் வீக்கே செஞ்சுடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா, ஒத்த கல்ல நிக்கிறான். இப்பவே ரெடியா இருக்கான். நீங்க சொன்னீங்கன்னா போதும். அட நீ வேறமா, எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். இப்ப சரினுவான், அதுக்கப்புறம் வேண்டாம் அது இதுன்னுவான். இவனோட அம்மாவாச்சே, இவன் எப்ப என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அப்ப நானும் இவனை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா வைஷு, இங்க பாருமா, நீ துணி காய போடுறல, அப்படியே இதையும் சேர்த்து காய போட்டுரு. சரி. என்னமோ திடீர்னு இடுப்பு வலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
कहीं से कहीं को भी आओ बेवजह चले पूछे बिना किसी से हम मिले இந்த காத்து ஏதோ சொல்லுது வைஷு, கேளு. என்ன நான் சொன்னதுதான் சொல்லுது. என்ன மகேஷ்? ஐ லவ் யூ வைஷு. என்ன காதலிப்ப? இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிப்ப? மகேஷ், நீ எனக்கும் ஜானுக்கும் 2 பேத்துக்கும் அநியாயம் பண்ற. இப்ப ஜோன்னு மழை பெஞ்சா ரொம்ப அழகா இருக்கும்ல? பேச்ச மாத்தாத, எனக்கு பதில் சொல்லு. உனக்கும் எனக்கு நடுவுல என்ன நடக்குது? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. நான் உன் மனசை சந்தோஷப்படுத்த மட்டுமா இருக்கேன்? இந்த காத்து மாதிரியா சும்மா நான் வந்துட்டு போயிடணுமா? வைஷு, நான் சொன்னது உன் காதுல விழுந்ததா இல்லையா? ஐ லவ் யூ வைஷு. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகவே முடியாது. நான் கீழே உன்கிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் டைம் கொடு, எல்லாமே சரியாயிடும். நான் எல்லாத்தையும் சரி செய்வேன். சரி, எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவ மகேஷ்? உங்க அம்மா, உங்க அப்பா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சங்கீதா சித்தி கிட்ட என்ன சொல்லுவ? அவங்க ஜானு வீட்ல என்ன சொல்லுவாங்க? மகேஷோட என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் அவனுக்கு மனசு மாறிடுச்சுன்னு சொல்லிடுவாங்களா? அப்புறம் சாந்தி பெரியம்மா, அவங்க பெரியப்பா கிட்ட போய் பேசி உன் கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ண போறாங்க. நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ இது ஈஸி இல்ல மகேஷ். அப்புறம் ஜானு, அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? பாவம், இதுல அவன் மேல என்ன தப்பு இருக்கு? அவ உன் மேல ஆசைப்பட்டதுதான் தப்பா? இப்பவே உன்னதான் புருஷன்னு நினைச்சிட்டு இருக்கா. நீ பண்ண தப்புக்கு அவ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? உனக்கு அவளை கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லைன்னா, உனக்கு ஜானு மேல லவ்வே இல்லைன்னா, அப்புறம் எதுக்கு சரின்னு சொன்ன மகேஷ்? கல்யாணம் மகேஷ், இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு வேணாம். ஐ நோ வைஷு, கல்யாணம் விளையாட்டு கிடையாது. அஃப்கோர்ஸ் அது என்னோட தப்புதான். உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எப்படி பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துவாங்கன்னு உனக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் எதையும் யோசிக்காம புரியாம செஞ்சிட்டேன் வைஷு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நெருங்கி வந்தேன். காதல்னா என்னன்னு அப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யாராவது ஸ்பெஷலான ஆளு உன் வாழ்க்கையில வரும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? வைஷு, சாருவா நான் நிச்சயம் பண்ணது ஏன் தப்புதான். இப்ப அந்த கல்யாணம் பிடிக்காம ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் அதை விட பெரிய தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடும் வைஷு. நான் ஒரேடியா உன்னை இழந்துருவேன் வைஷு. என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கா, அவதான் எப்பவுமே இருப்பா. அது நீதான் வைஷு. நீ எனக்கு மட்டும்தான் வைஷு. நீ எல்லாத்தையும் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. ஜானுவை கல்யாணம் பண்ணிக்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ற. நாளைக்கு இதே தப்பு என்னோட கூட நடக்கலாமே. அப்ப என்ன ஆகும்? நீ யோசி மகேஷ். ப்ளீஸ்.
வைஷு இதை யார் உடைச்சது? யாரங்க? யாருன்னு சொல்லுங்க. இங்க யார் இருக்கா? யாருப்பா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? யாரு? யார் அது? இங்க பாருங்க, கீழே குப்தா சார் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா? ஆ. டேய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உங்க அம்மா உன்னை கீழே தேடிட்டு இருக்காங்க. வா. பெரியம்மா, இங்க நான் திருடனை தேடுறேன். இங்க பாருங்க, பூந்தொட்டியா உடைச்சிட்டு போயிட்டான். அப்படியா கண்ணா? என்னையே ஏமாத்துறியா? பெரியம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். மொட்டை மாடியில நீ தனியா விளையாட கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? இந்த போலீஸ் திருடன் விளையாட்டுல அப்புறமா விளையாடலாம். இப்ப நீ என் கூட வா. விடு மகேஷ். I said leave me. என்னாச்சு? விடுன்னு சொன்ன. ஐயோ, கையே எடுக்கவே முடியலையே. ஓ, பாத்து பாத்து. இன்னும் எத்தனை நாள் இப்படி ஒளிஞ்சு விளையாடுவோமோ தெரியல. வைஷு, டோன்ட் வரி. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். எனக்காக கொஞ்சம் டைம் கொடு. இட் வில் ஹேப்பன், ஓகே? என்ன நீ முழுசா நம்பு. உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மகேஷ். அதனால்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சரி சரி, மெல்லமா மெல்லமா. இந்த வாட்டி பூச்செடி விடுதா என் மண்டையை உடைஞ்சிரும். ஐயோ மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க கீழே போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க மேல இருந்தீங்கன்னா மாடியில இருக்க எல்லா பூச்செடியும் உடைச்சிருவீங்க. வெரி ஃபன்னி. நாட் ஃபனி, நிஜமாதான். இந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிறது. ஏய், ஓ, வலிக்குதுப்பா. நடிச்சேன்னு வச்சுக்க, இன்னும் ஸ்ட்ராங்கா விழும். வைஷு, நீ எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். வீடு ஃபுல்லா தேடிட்டேன். என்னாச்சு உனக்கு? சும்மாதான் தோணுச்சு. சரி, என்னையே தேடிட்டு இருந்த சொல்லு. ஒண்ணும் இல்ல வைஷு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓஹோ, காலேஜ்ல இந்த பையனையாவது லவ் பண்றியா என்ன? நீ கிண்டல் பண்றது நிறுத்து வைஷு. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நம்ம காலேஜ்ல இந்த என்னாச்சு அத்த? நீங்க எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல, அது நான் மாடியில துணி எடுக்க வந்தேன். வைஷு, நம்ம ரூமுக்கு போலாம். போலாம் வா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? என்னாச்சு காலேஜ்ல? என்னோட புது ஹாக்கி சார் இருக்கார்ல, ராஜீவ் சார். அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நீ அவரை உன்னை விரும்பணும்னு நினைக்கிற. ஹே, அப்படிலாம் இல்ல வைஷு. வெளியிடாம கொஞ்சம் கேளு. எனக்கு காலேஜ்ல என்னாச்சு தெரியுமா?
அவர் இன்னைக்கு கிரவுண்ட்ல எனக்கு புது பொசிஷன் கொடுத்திருக்காரு. நான் அந்த பொசிஷன்ல இது வரைக்கும் விளையாடினது இல்ல. டிஃபென்ஸ். நான் அவர்கிட்ட எவ்வளவு புரிய வச்சு எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்ன அட்டாக்ல நிக்க வைங்கன்னு சொன்னேன். நல்லா விளையாடுவேன்னு சொன்னேன். ஆனா அவர் முடிவுல தான் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. என்ன திட்டவும் செஞ்சாரு. எப்பவும் போல நான் பயந்துட்டேன் வைஷு. வைஷு இங்க பாரு, நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் இங்க பாரு, இதோ இங்க பாரு. ஓ வாவ், வேக்சிங் அண்ட் ஆல். இது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ஹேர் ரிமூவர் போட்டுக்கிட்டேன். ஓ வாவ், என்னப்பா இது? நீ இந்த காயத்தினால டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். சரியா? இன்னொன்னு சொல்லவா, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், நீ நல்லா விளையாடணும், அதானே? ஆனா விஷயம் அது இல்ல. இரு, உன் சார் உன்னை டிஃபென்ஸ் விளையாட சொல்றாரோ இல்ல அட்டாக்ல விளையாட சொல்றாரோ, எதுனாலும் விளையாடணும்ல. நீ இந்த மாதிரி பயந்தானே வச்சுக்கோ, நீ விளையாடுறது கூட விளையாட முடியாது. ஆனா வைஷு, என்னால டிஃபென்ஸ் ஆட முடியாது. இன்னைக்கு நீ பாத்திருக்கணும், நான் எவ்வளவு மட்டமா ஹாக்கி விளையாடினேன் தெரியுமா? இதுக்கு நான் விளையாடாமலே இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அட, இன்னைக்கு பிராக்டிஸ் தானே வேஸ்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம்ல. ஆனா வைஷு, அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும். ஓ மேல நீ நம்பிக்கை வை, எல்லாம் நல்லா நடக்கும். எல்லாம் நல்லா நடக்கும்னு நானும் நம்பிக்கையா இருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இரு, வா இங்க வா. நான் இப்போ இன்டர்நெட்ல சில ஹாக்கி மேட்சஸ் டவுன்லோட் பண்றேன். அத பார்த்தேன்னா உனக்கு டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல விளையாடுறாங்கன்னு தெரியும். ஆனா வைஷு, பாக்குறதால எப்படி கத்துக்க முடியும்? அப்போ பயந்தா மட்டும் கத்துக்க முடியுமா? இல்ல, பாக்குறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. முதல்ல பாரு, இவங்க டிஃபென்ஸ் பொசிஷன்ல எப்படி விளையாடுறாங்க, அவங்க கேம் பிளான் என்னன்றத பாத்துக்கோ. அதோட இன்டர்நெட்ல சில ஆர்டிகல்ஸ் இருக்கும், அதுவும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம் ஆன் ரத்னா, ஒரு வாட்டி தான் பாரு. கம். வாவ் வைஷு, இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் இருக்கு. வைஷு இங்க பாரு, டிஃபென்ஸ் பத்தி எவ்வளவு இன்டர்வியூஸ் இருக்கு. கோச்சோட தான் இருக்கு. அப்புறம் இப்போ உன் கோச் என்ன பண்ண போற? அந்த செடு மூஞ்ச நாளைக்கு பாத்துக்கிறேன். நான் ஒன்னும் தோத்து போறவ இல்ல. அப்புறம் வைஷு, நீ தான் நாளைக்கு வரல, நீயே வந்து என் மேட்ச பாரு. தெரியல ரத்னா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ வருவ, உன்னை நீ நம்புன்னு நீ தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்ன. பயத்தை எதிர்த்து போராட சொன்னல, போராடுவோம்.